ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆச்சாரசீலரான முதிய பக்தர் கிருஷ்ணமூர்த்தி. அவரோட பையன்களெல்லாம் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவரோட மனைவி சமீபத்தில் தான் காலமாகியிருந்தா. இவர் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருக்கிறது? பையன்கள் தங்களோட வந்து தங்கும்படி அன்போடு கூப்பிடுறா. என்ன செய்வதுன்னு புரியல. பெரியவா உத்தரவுப்படி நடக்கலாம்னு நினச்சி பெரியவாளை பார்க்க வரார். பெரியவாளோட பார்வை எங்கெல்லாமோ சுழன்றுட்டு கிருஷ்ணமூர்த்தியின் மேல் வந்து நின்றது. வெளிதேசம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்லேயே ஸ்வயம்பாகம் பண்ணி சாப்பிடு. சரி பெரியவா. காவேரி ஸ்நானம், சிவபூஜை, ஜபம், கோவில் தரிசனம் பண்ணிட்டு உன் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மாதிரி கிராமத்துலேயே ஒரு ரிஷி மாதிரி இரு. கிருஷ்ணமூர்த்திக்கு அளவற்ற திருப்தி. அப்பனே குருநாதா, கொஞ்ச நஞ்சம் இருந்த சஞ்சலத்தையும் போக்கிட்ட மகாபிரபுவே, இந்த உபதேசத்தை கேட்கறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். பிரசாதத்தை வாங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போனார். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துலேருந்து யாராவது தரிசனத்துக்கு வந்தால் கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கான் அப்படின்னு ஞாபகமாக கேட்பார். ரொம்ப நாள் கழித்து அந்த ஊர்க்காரால சிலர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அப்போ கிருஷ்ணமூர்த்தி இறந்துட்டாருங்கிற விஷயத்த கொஞ்சம் இறக்கத்தோடு அவள்லாம் சொன்னான். பெரியவா பட்டுன்னு அவன் செத்து போகலை, சிவலோகம் போயிருக்கான் அப்படின்னார். கேட்டுட்டு இருந்த தொண்டர்களுக்கெல்லாம் உடம்பு சிலுத்து போச்சு. பெரியவாளோட கருணை இன்னும் ஒரு படி மேலே போச்சு. சிஷ்யர்களில் ஒருத்தரை கூப்பிட்டு, நீ போய் கிருஷ்ணமூர்த்தியை மனசில் நினச்சிட்டு குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வார்னார். இந்த அளவுக்கு அவர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாரோ. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.